அதுல வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் வந்து 2,63,00,000 ரூபா 18% வட்டிக்கு நான் கொடுத்திருந்தேன். அதுல அப்படி இப்படின்னு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 33 லட்சம் ரூபாய் கிட்ட எனக்கு வரல. அதனால அதை வந்துட்டு தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு அவரோட வரி கணக்குல அவர் கொடுத்திருந்தாரு. அப்போ அந்த அந்த இன்கம் டாக்ஸ் ஆபீசர்லாம் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அப்போ நீங்க வட்டி தொழில் பண்றீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, ஐய நான் வட்டி தொழிலாம் பண்ணலைங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு மட்டும் நான் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தேன், அதாவது அவங்களோட நெருக்கத்துக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுப்பேன் அப்படின்னு ரஜினி அவர் சொல்லியிருக்கிறாங்க. நல்லா பாத்துங்க, வாரி வள்ளல். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கே அவர் வட்டிக்கு தான் கொடுக்குறாரு. சரி, இதெல்லாம் விடுங்க, இதை ஏன் நீங்க வட்டி தொழில காட்டல அப்படின்னதுக்கு அவர் இன்னொரு விளக்கம் ஒண்ணு சொல்லியிருந்தாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இல்லைங்க, இந்த நகை கடையில இந்த பொருளை வச்சுட்டு பணம் வாங்கினாதான் வட்டி தொழில் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன், இது எனக்கு வட்டி தொழில்னே தெரியாது அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. இதை எந்த மென்டலாவது கொடுப்பாங்களா? 2,63,00,000 ரூபாய் கடன் கொடுத்து அதற்கு வட்டியாக 1,45,000 ரூபாய் ஈட்டியதாக 2002, 2003 ஆண்டுக்கு தாக்கல் செய்த வருமான வரி கணக்கில் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். இந்த தொகையில் 1,95,00,000 ரூபாயை 18% வட்டிக்கு கோபாலகிருஷ்ண ரெட்டி என்பவருக்கு ரஜினிகாந்த் கடனாக கொடுத்துள்ளார். 2004, 2005 ஆண்டில் 1,71,00,000 ரூபாயை வாராக்கடன் என்பதால் தள்ளுபடி செய்துவிட்டதாகவும், இதனால் 33.93 லட்சம் ரூபாய் இழப்பு என்றும் கணக்கு காட்டியுள்ளார். இதில் சந்தேகம் எழுந்து ஆய்வு செய்த போது தன் வட்டி தொழிலில் ஈடுபடவில்லை என்றும் தன்னுடைய நண்பர்களுக்கே கடன் கொடுத்ததாகவும் ரஜினிகாந்த் தெரிவித்ததாக வருமான வரித்துறை தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதை வருமான வரித்துறையும் ஏற்றுக்கொண்டுள்ளது. ஆனால் பின்னர் வருமான வரித்துறைக்கு எழுதிய கடிதத்தில் தான் வட்டிக்கு பணம் கொடுத்து வாங்கும் தொழிலை செய்ததாகவும், எனவே அதை பிசினஸ் இன்கம் கணக்கில் சேர்க்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதலில் வட்டி தொழில் செய்யவில்லை என்றும் பிறகு செய்ததாகவும் ரஜினி மாறி மாறி வருமான வரித்துறையிடம் தகவல் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. வட்டிக்கு கொடுத்த பணத்தை திரும்பி பெறாத ரஜினி அதனை வாராக்கடனாக காட்டியதாகவும், வட்டி தொகையை நஷ்டம் என அறிக்கை தாக்கல் செய்திருப்பதையும் அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். தொழில் முறையான கடனை ரஜினி தன்னுடைய சொந்த வருமானத்தில் காட்டுவதாக அதிகாரிகள் சந்தேகப்பட்டனர். அதற்கு பதிலளித்த ரஜினி தொழில் முறையாக வட்டிக்கு பணம் கொடுக்கவில்லை என்று மறுத்துவிட்டார். பணம் கொடுத்த அனைவரும் தன்னுடைய நண்பர்கள் எனவும் பணத்தை கைமாத்தாக கொடுத்ததாகவும் தெரிவித்தார். மேலும் பொருளை அடமானம் வைத்து பணம் தருவதையே நான் வட்டி தொழில் என நினைத்திருந்தேன் என்றும், அதனால் தான் 2005 ஆண்டு என்னுடைய கணக்கு only 999. இது மட்டும் இல்ல, இது 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 எல்லாமே சேர்த்து 999 மட்டும்தான். இது காம்போ 1, இது காம்போ 2, இது காம்போ 3. உங்களுக்கு காம்போ 1 வேணுமா, 2 வேணுமா, 3 வேணுமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நானே உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்றேன்.